இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ராவை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க, அவனோட உயிரையும் காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னத்த நீங்க அப்படி சொல்றீங்க? அவரு என்னோட புருஷன். அவரோட உயிரை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவரை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லணும்? நல்ல வேளை, ஏதோ ஒரு விதத்துல அந்த கண்டம் போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த கண்டத்தை கடந்துட்டோம் பாட்டி. ஆனா இவரோட வாழ்க்கையில ஏன் இத்தனை கண்டம் இவருக்கு வருது? சொல்ல போனா திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து அவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு, நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? இதுல என்ன இருக்கு லக்ஷ்மி? அப்பப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம் தானே? அப்பப்ப இந்த மாதிரி நடக்குது ரொம்ப சகஜம்தான் அத்தை. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பெரிய ஆபத்து ஏற்படுறது அது அவ்வளவு சகஜம் இல்லையே அத்தை. இவரோட ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. என்னமோ அத்தை, ஒரு வாட்டி அவரோட ஜாதகத்தை யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இவ்வளவு பிரச்சனைகள் வர்றது நல்லது இல்ல அத்தை. அதோட இது அவ்வளவு சுலபமா எடுத்துக்க கூடிய விஷயமும் இல்லை. லக்ஷ்மி, நீ தேவையில்லாம ஓவரா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் ஆபத்துகள் வருதா என்ன? அப்படி இல்லங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. லக்ஷ்மி, நீ பாக்குறதெல்லாம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். இது எனக்கு மட்டும் ஸ்பெஷலா நடக்கல. தோஷமும் இல்ல, எந்த கண்டமும் இல்ல. நீ தேவையில்லாம யோசிச்சு உன் மனசை கெடுத்துக்காத. ஆமா லக்ஷ்மி, நீ எவ்வளவு அதிகமா யோசிக்கிறியோ அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியும். நீ எவ்வளவு குறைவா யோசிக்கிறியோ அது அவ்வளோ சின்ன விஷயமா தெரியும். நீ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத, சரியா?